நீங்கள் நிலையான உறவு வச்சுக்கணும்னு விரும்புனா நீங்கள் இறந்தவங்களோட உறவுகள் வச்சுக்கணும். யாரோ என்னை கூப்பிட்டாங்க, ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. சத்குரு, நான் வீட்டு வேலை மட்டும்தான் செய்கிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை உங்கள் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் வெறும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். 2 நாளுக்கு ஒரு வக்கரமான சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றியும் குற்ற உணர்வு வந்துடும். உங்கள் மாயைகள் உடைஞ்சா வாழ்க்கை உங்களை நிஜத்துக்கு நெருக்கமாக கொண்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அவர் தண்டிக்கப்படணும். உங்களாலேயோ வேறொருத்தராலேயோ அவர் தண்டிக்கப்படணும். சாதாரணமாக மக்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? ஏற்கனவே போதுமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஏற்கனவே கொடுத்தாச்சு. அந்த அசிங்கம், அந்த குப்பை, பேசாமல் இருந்தது எல்லாமே நடந்தாச்சு. இன்னும் என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்னன்னா, அந்த பக்கம் அவங்க அதை பற்றி வருத்தப்படவே இல்லை. அவங்க ஏன் வருத்தப்படலைன்னா, மக்கள் அவங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அதை செய்கிறாங்க. நீங்கள் அவங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை செய்யறதில்ல எப்போதுமே. அது உங்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்ய விரும்புகிறத அவங்க செய்கிறாங்க. அது சரியா தப்பாங்கிற நெறிமுறைக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த சூழ்நிலை எப்படி நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ அவங்க செய்ய விரும்புகிறத செய்கிறாங்க. இப்போ அவங்க தண்டிக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க எந்த விதத்திலையும் எந்த சட்டத்தையும் மீறாமல் இருக்கலாம். மீறி இருந்தால் எப்படியும் தண்டிக்கப்படுவாங்க. அவங்க இருவருக்கு இடையில் இருக்கிற புரிந்துணர்வை உடைக்கிறாங்க. நீங்கள் அந்த புரிந்துணர்வை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே என்னவோ. இந்த புரிதல்கள் நிலையானதுன்னு நீங்கள் நம்பி இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. மனித குலத்துடைய வரலாற்றில் இன்னைக்கும் சரி, வருங்காலத்தில் என்னைக்கும் சரி, மனித உறவுகள் நிலையானதாக இருக்காது. Will human relationships be absolute? Though every கொஞ்சம் ரொமான்டிக்காக ஆகிற ஒவ்வொருத்தரும் இது நிலையான உறவாக இருக்க போகுதுன்னு நம்பினாலும் அதில் அப்படி எதுவும் நிலையானதில்லை. ஒரு உறவுன்னா அது எப்போதுமே மாறக்கூடியது. அதை நீங்கள் தினசரி அளவில் நடத்தணும். ஒரு நாள் அதை நீங்கள் முறையாக நடத்தலைன்னா அது வேற எங்கேயோ போயிடலாம். ஆமாவா இல்லையா? இல்லை, அது எப்படி இருக்குதோ அப்படியே அதை பாருங்க. நீங்கள் அதை சரியாக நடத்தணும். நான் முடிஞ்சளவு சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரோ உங்களுடைய சிறப்பான செயல் அவங்களுக்கு போதாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இதை நீங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது ஏதோ இது சரினோ தவறுன்னு நான் சொல்லலை. அப்படி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் காலங்காலமாக மனிதர்கள் இப்படித்தான் இயங்கி வராங்க, இன்னும் இயங்குறாங்க. நான் சொல்கிறது முதல்ல உறவுகள் நிலையானதா என்னைக்கும் இருக்காதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். relationships will never ever be absolute. அதில் பல விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் சர்க்கஸ் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் 5 பந்தை வச்சு சர்க்கஸ் செஞ்சால் சில சமயம் அதெல்லாம் விழுந்துடலாம். அதுக்கு அதிக திறமையும் கவனமும் வேணும். ஆமாவா இல்லையா? நீங்கள் நிறைய திருமணமானவங்க இருக்கிறீங்க, அதுக்கு நிறைய திறமையும் கவனமும் தேவைப்படுது தானே. நீங்கள் எந்த கவனமும் கொடுக்கலைன்னா என்னதான் நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நிறைய கவனம் வேணும் இல்லையா? யாரோ என்னை கூப்பிட்டாங்க, ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. சத்குரு, நான் வீட்டு வேலை மட்டும்தான் செய்கிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை உங்கள் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் வெறும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். அவங்க பாத்திரம் கழுவுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ரொம்ப வசதியானவங்க. ஆனால் 4 குழந்தைங்க. அதனால் ஓயாமல் எப்பவும் செய்யறதுக்கு ஏதோ இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வேலைக்கார பெண் வரல, அதனால் நீங்கள் தான் பாத்திரம் கழுவணும். 4 குழந்தைங்க இருக்கிறாங்க, பாத்திரம் கழுவணும், எல்லாத்தையும் கழுவணும். நான் சொல்கிறது,
நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். உறவுங்கிறது மாறக்கூடிய ஒரு விஷயம், அது நிலையானது இல்லை. நீங்கள் நிலையான உறவு வச்சுக்கணும்னு விரும்புனா நீங்கள் இறந்தவங்களோட உறவுகள் வச்சுக்கணும். அதனால தான் நிறைய பேர் கடவுளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அது நிலையானது. அதை நீங்கள் எப்படி வேணும்னாலும் கையாளலாம். நீங்கள் அவரை 10 நாள் நினைக்கலைன்னா 11வது நாள் அவரை நினைச்சா அப்பவும் அவர் இருக்கிறாரு. அதை உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ வேற ஒருத்தருக்கோ செஞ்சு பாருங்க, Then வேற ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, பிஸி ஆயிட்டீங்க, கடவுளை 3 வருஷத்துக்கு மறந்துட்டு மறுபடியும் அவரை நினைக்கலாம், அப்பவும் அவர் அங்கேயே இருப்பார். அதனால் நீங்கள் நிலையான உறவை விரும்பினா you must நீங்கள் மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. மனித உறவுகள் மாற்றங்களுக்கு உட்பட்டது, அதுக்கு நிறைய கவனம் தேவை. அதனால தான் சிலர் அவங்க வாழ்க்கையில் என்ன முடிவு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதையெல்லாம் சமாளிக்கிற நேரமும் சக்தியும் இல்லை. அதனால் அவங்க வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் இருக்காது. அவங்க கண்ணை மூடி இருந்தால் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்கள சுற்றி யார் இருக்கிறாங்க, என்ன இருக்குதுன்னு கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் அப்படி செய்ய முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொருத்தரை தண்டிக்கிற முயற்சியில் கடைசியில் உங்களை நீங்களே தான் தண்டிச்சுக்குவீங்க. அவங்க செய்ய விரும்புகிறத அவங்க செய்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு நீங்கள் பார்க்கறது தான் சிறந்தது. நீங்கள் அவங்களுக்கு எதிர் செயல் செய்ய வேண்டாம். அவங்கள போல முட்டாள்தனமாக எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உட்கார்ந்து இதை மட்டும் பார்த்தா போதும். உங்கள் மாயைகள் உடையும் போது நீங்கள் இப்போ உங்கள் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அடைஞ்சா அது ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் மாயைகள் உடைஞ்சா வாழ்க்கை உங்களை நிஜத்துக்கு நெருக்கமாக கொண்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா? இது நீங்கள் கீழே உட்கார்ந்து கவனித்து பார்க்கறதுக்கான நேரம். என் வாழ்க்கையுடைய தன்மை எப்படிப்பட்டது? உயிருடைய இந்த துண்டு ஒரு முழுமையான உயிர் துண்டாக இருக்குது, அப்படித்தானே? அது பாதி உயிரா? நீங்கள் பாதி உயிரா முழு உயிரா? முழு உயிர். why is it இது ஏன் இவ்வளவு முழுமையில்லாத மாதிரி உணருது? இந்த உயிர் முழுமையாக உணர இன்னொருத்தரை ஏன் தேடுது? why is it ஏன்னு பார்க்கறதுக்கான நேரம் இது இல்லையா? இது முழுமையான உயிராக இருந்தால் இது தன்னளவுலேயே முழுமையாக இருக்குது. ஆனால் இப்போ இதை எப்படி செஞ்சிட்டிங்கன்னா, இதனால் அவரோட இவரோட இருக்க முடியாது, அவர் இல்லாமல் இவர் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ எங்கேயோ இது முழுமையற்ற உயிராக இருக்குது, அல்லது அதனுடைய முழுமைத்தன்மையை உணராமல் இருக்குது its nature இல்லையா? இதுவே ஒரு முழுமையான உயிர். இதிலேயே படைத்தவனும் படைப்பும் சேர்ந்து புதைஞ்சிருக்குது. அற்புதமான கலவை இது. இது எந்த மாதிரி காலம்னா, வாழ்க்கை உங்கள் கதவை இப்படி தட்டும்போது நீங்கள் ஆழமாக பார்க்கணும். சும்மா எதிர் செயல் செஞ்சு இன்னொருத்தரை சரி செய்ய பார்க்கக்கூடாது. இன்னொருத்தரை தண்டிக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல, எந்த விதத்துலையும் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க போகிறதில்ல. 2 நாளுக்கு ஒரு வக்கரமான சந்தோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை பற்றியும் குற்ற உணர்வு வந்துடும். ஆமாம், ஆரம்பத்தில் இந்த உணர்ச்சி சூடாக இருக்கும்போது மனநிறைவை தரும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தா உங்களை நினச்சி வெட்கப்படுவீங்க. அதனால் அப்படி போகாதீங்க. இது ஒரு வாய்ப்பு. somebody யாரோ உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிமாணத்தை திறக்கிறாங்க. உண்மையாகவே இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்பகமற்றதுன்னு உங்களுக்கு உணர்த்துறாங்க. all these things are அவங்க உங்களை ஏமாத்தலாம், ஓடி போகலாம், உங்களை விவாகரத்து செய்யலாம், அல்லது இறந்து போயிடலாம் இல்லையா? அவங்க இறந்து போனால் அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? மாட்டீங்க. no ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ மறுக்கப்படுது இல்லையா? முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று மறுக்கப்படுது. அது அவர் எப்படி செஞ்சாரு அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று மறுத்தது மரணத்தாலேயோ விவாகரத்தாலேயோ ஏமாத்துறதாலேயோ அல்லது வேறு காரணத்தாலேயோ இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக உங்களுக்கு ஏதோ மறுக்கப்படுது. உங்களுக்கு ஏதோ மறுக்கப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறீங்க. இது பாதி உயிர்னும் இதுக்கு வேற எங்கேயோ இருந்து இன்னொரு பாதி வேணும்னு நம்புறீங்க. இல்லை, இது ஒரு முழுமையான உயிர். நீங்கள் முழுமையான உயிராக மலர்ந்திருந்தா உறவுகள் முற்றிலும் மாறுபட்ட தன்மையாக இருக்கிறத கவனிப்பீங்க. it will be அப்போ இது சும்மா ஒன்று கூடி பகிர்ந்துக்கிறதா இருக்கும், sharing பிழிஞ்செடுக்கிறதா இருக்காது. இது நிலை மாறணும்.
இது நிலை மாறணும்னா நீங்க மாறணும். இது யாரோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறதை நிறுத்துங்க. ஒரு மாயையான நிலையிலிருந்து யாரோ உங்களை உச்சபட்ச உண்மையை நோக்கி தள்ளுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். You must be grateful. Means of keeping உங்களை ஒரு மாயையிலேயே வச்சுக்கிறதுக்கு பதிலா, வாழ்நாள் முழுக்க உங்களை மாயையில் வச்சுக்கிறதுக்கு பதிலா, இதை உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா உணர்த்துறாங்க. இல்லைன்னா இதை நீங்க இறக்குற சமயத்தில் உணர்வீங்க. yes. நீங்க இறக்குற சமயத்தில் சாக போறப்போ எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் என்னோட வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவர் முடியாது அப்படின்னு சொல்லுவார். அது கடைசி க்ஷணத்தில் உணர்றதுக்கு பதிலாக இப்பவே தெரிஞ்சுக்கிறது மேல்.